ஓகே, சரிதானே. இப்ப இந்த பொதறிவு சார்பான விடயங்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, உலகளாவிய போக்குகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலகளாவிய போக்கு, அண்மை கால போக்கு. அண்மை கால போக்குன்னா தற்காலத்தில் நடக்கிற விடயங்கள். அதே மாதிரி இலங்கை சார்பான விடயங்கள். இலங்கை சார்பான விடயங்கள்லாம் இலங்கையோடு தொடர்பட்டு எவ்வாறான விடயங்களாகவும் இருக்கலாம். வரலாறு சார்ந்த விடயமாக இருக்கலாம், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அல்லது அண்மையில் நடந்த விடயங்களாக இருக்கலாம். இப்படியான வினாக்களை அடிப்படையாக கொண்டதுதான் உங்களுக்கு இந்த பொது அறிவு தொடர்பான வினாக்கள் வரப்போகுது. இந்த பொது அறிவு வினாத்தால் 1.5 மணித்தியாலத்தை கொண்ட ஒரு வினாத்தாளாக அமைந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க 1.5 மணித்தியாலம். ஆகவே நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படின்னா 1.5 மணித்தியாலம் அப்படின்றனால கட்டாயம் எழுதுவதற்கான வினாக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எழுதுறதை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் கட்டாயம் வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 1.5 மணித்தியாலம் இருப்பா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான வினாக்கள் வரும். பாருங்க, உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு தொடர்பான பொதறிவு. உள்நாடுனா இலங்கை தொடர்பாகவும், உலகளாவிய போக்குனா உலக ரீதியான அறிவையும் செக் பண்ண போறாங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வினாத்தால் நாட்டின் வரலாறு, அப்ப நம்ம நாடோட வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிடும். நாட்டின் வரலாறு, புவியியல், சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியான முக்கிய தகவல்கள் மற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நடப்பு விவகாரங்கள். அப்ப உள்நாட்டு வெளிநாட்டு நடப்பு விவகாரம், அண்மைக்கால தகவல்கள், பரீட்சாத்தின் பொது அறிவை அளவிட வடிவமைக்கப்பட்ட விடயம் சார்ந்த வினாக்களை கொண்டு சகல வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். அப்ப 1.5 மணித்தாவது வரக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் நீங்க விடையளிக்கும். இதுல வரக்கூடிய வினாக்கள் எப்படியானதா இருக்கும், அண்மைக்கால வினாக்களும் வரும், அது உலகத்தில் உள்ளதா இருக்கலாம், இலங்கை சார்பானதா இருக்கலாம். அதே மாதிரி இலங்கை சார்பான வரலாறு தொடர்பான விடயங்கள் வரும். அதுல நிறைய வினாக்களுக்கான எப்படி எங்க இருந்து அந்த சோர்ஸை எடுக்கிறது. ஏன்னா ஒரு சில பேப்பர்ல பார்த்தா ஒண்ணுக்கு முரணாக விடைகள் இருக்கும். ஒண்ணுல ஒரு மாதிரி ஆண்டு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்னுல பார்த்தா இன்னொரு மாதிரியான ஆண்டுகள் கொடுத்திருப்பாங்க. இப்படியா நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். ஆகவே எங்க இருந்து நம்ம அண்மைக்கால விடயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்றோம்னா முக்கியமான இணையதளங்களை பாருங்க. இலங்கை சார்பான விடயங்கள் நியூஸ் சைட் news.lk அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க இதுல போனீங்கன்னா இருந்தா டெய்லி இப்பல இருந்தே பாருங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் எதுவோ அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி தினகரன் பேப்பர்லயும் முக்கியமான விடயங்கள் எல்லாமே வரும். அதுலயும் நீங்க போயிட்டு முக்கியமான விடயங்கள் எல்லாமே நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தினகரன் news.lk, அடுத்து தினகரன், இதுதான் இந்த ஒபிஷியலானதாக இலங்கை சார்பாக. அதே மாதிரி பிபிசியில வரக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நிறைய இணையதளங்கள்லாம் இருக்குதானே. மெயினாக இதுல வரக்கூடிய விடயங்களை நீங்க ஒபிஷியலாக எடுத்துக்கொள்ளலாம், ஒபிஷியலான அனௌன்ஸ்மெண்டா எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே. இந்த வெப்சைட்ல போயிட்டு எடுக்கக்கூடிய விடயங்களை நீங்க ஒபிஷியலாக எடுத்து இது ஒரு அளவுக்கு என்ன நம்பத்தகுந்த விடயமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதான். ஏன்னா நீங்க நியூஸ் பார்த்தா தெரியும், ஒண்ணுல ஒரு மாதிரி இருக்கும், அதே நியூஸ் வேற ஒரு வெப்சைட்ல வேற மாதிரி போட்டிருப்பாங்க, இன்னொரு வெப்சைட் போயிட்டு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். அப்ப இதுல வரக்கூடிய அண்மைக்கால விடயங்களை எடுத்துக்கொள்ளணும். மிக முக்கியமானது இதுல வரக்கூடியதுதான் அண்மைக்கால தகவல், இதுல இருந்து எடுத்துக்கொள்ளணும். அடுத்த விஷயம், இலங்கை சார்பான அந்தந்த அமைச்சு தொடர்பான இணையதளங்கள் இருக்கு. அதுக்கு போவோம். உதாரணத்துக்கு எஜுகேஷன் சம்பந்தமா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல போயிட்டு பார்க்கணும். அதுல அண்மை விடயங்கள் எல்லாமே அப்டேட் எல்லாமே இருக்கு. சரிதானே. அதுல போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப போக்குவரத்து அமைச்சா போக்குவரத்து அமைச்சு தொடர்பான விடயங்களை அதுல போயிட்டு பார்க்கலாம். இப்படி எந்த மினிஸ்ட்ரியோ அந்த மினிஸ்ட்ரியோட வெப்சைட் டிரெக்டா அந்த வெப்சைட்லயே போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்த புள்ளி விவர ரீதியான தரவுகளும் உங்களுக்கு கேட்கலாம். அதை புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நீங்களும் தேடும் போது உங்களுக்கான நாலேஜ் கூடும். அதுக்காக தான் சொல்றேன், நம்ம தேடி தாரதை விட நீங்க எல்லாம் போயிட்டு தேடும் போது உங்களுக்கான அறிவு கூடும். இந்த பொது அறிவு அப்படித்தான். அதே மாதிரி பொது அறிவை நீங்க கட்டாயம் படித்த விடயங்களை மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க,
மற்றவர்களுக்கும் என்ன செய்யுங்க, இந்த விஷயத்த வந்து சொல்லும் போது இன்னும் நீங்க அதை தொடர்பாக விடயங்களை என்ன செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், தேடி அறிந்து கொள்ளக்கூடியதாக, அது விடயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பொது அறிவு அப்படித்தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். பொது அறிவு வந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த பொது அறிவு தொடர்பான அந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். சரிதானே? அடுத்ததாக அண்மைக்கால விடயங்கள் எது வரும்னா, உதாரணமாக போர் ஏதாவது ஏற்பட்டால், இப்ப அண்மை காலத்துல நிறைய அந்த மாதிரியான யுத்தங்கள் நடக்குதுன்னு அந்த மாதிரியான விடயங்கள். அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் வைப்பாங்க. அந்த புயல் வந்த புயலுக்கான சரிதானே, அப்படியான விடயங்களை நோட் பண்ணி வச்சுக்கணும். புவி நடுக்கம் ஏற்பட்டு அதனால பாதிப்பு ஏற்படுது தெரியும். இப்ப கிட்டத்துல இந்த இன்றைய நியூஸ் ஒண்ணு பிறகு ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. இப்ப இந்த அந்தங்கள்லாம் நீங்க நோட் பண்ணணும் இல்லைங்கச்சா? அப்ப இதெல்லாம் எதுல இருந்து எடுக்கிறதுன்றது நான் சொல்லிட்டேன். அப்ப இப்படியான விடயங்கள் இது இயற்கை அனர்த்தம் தொடர்பு. அதே மாதிரி விளையாட்டு தொடர்பான அண்மைக்கால விடயங்கள். அதே மாதிரி இலங்கை தொடர்பான இலங்கையிலே விளையாட்டு தொடர்பா பார்த்தா இலங்கை தொடர்பாக பார்க்கணும், உலக ரீதியாகவும் பார்க்கணும். விளையாட்டுன்றப்ப நீங்க கிரிக்கெட்டை மட்டும் எடுக்கக்கூடாது. கிரிக்கெட் ஃபுட்பாலா இருக்கலாம், சரியா? ஒரு சில ஏனைய விளையாட்டுகள்லாம் இருக்கு, அது தொடர்பானதா இருக்கு. அல்லது இலங்கை வீரர்கள் சாதித்த ஏதாவது விளையாட்டுகளாக இருக்கலாம். இப்படியான விளையாட்டு தொடர்பான விடயங்கள். அடுத்து அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற பெரிய அளவிலான மாற்றங்கள், சரிதானே? அப்ப உதாரணத்துக்கு போராட்டம் மூலமாக ஏதாவது நாட்டுல அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருந்தா, அல்லது அரசு தலைவர் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுத்திருந்தா, இப்ப கிட்டத்துல பார்த்தா தெரியும், பங்களாதேஷ் முன்னாள் ஜனாதிபதியா இருந்தவங்க இல்லையா, பிரதமரா இருந்தவங்க ஏன்னா ஷேக் ஹசீனா, அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான விடயங்கள், இப்படியான அரசியல் சார்பான ஒரு சில முக்கியமான விடயங்கள் அது தொடர்பாக. அதே மாதிரி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக, முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக. அதே மாதிரி ஆராய்ச்சிகள் தொடர்பாக, விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தொடர்பாக. இப்ப இந்த சந்திராயன் 4 அப்படின்றத வந்து 2028ஆம் ஆண்டு அனுப்ப போறதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு முக்கியமான விடயம். அண்மை ஏன்னா அருகில் உள்ள ஒரு நாடு தொடர்பாக முக்கியமான விடயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரியான விடயங்கள். இப்ப விண்வெளி சார்பான விடயங்கள் அப்படின்றத விஷயம் அது தொடர்பாக. அதே மாதிரி இலங்கை இணைந்திருக்கின்ற சர்வதேச அமைப்புகள், உதாரணத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக. அதே மாதிரி ஏனைய அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு. யூனிசெஃபா இருக்கலாம், யுனெஸ்கோவா இருக்கலாம். இப்படியான அமைப்புகள்ல இலங்கை இருக்கு. அப்ப அது தொடர்பாக இப்ப ஒரு இந்த பொது அறிவுன்றது ஒரு பரந்துபட்ட ஒரு விடயம். அதை நம்ம தான் என்ன செய்யணும், சிறிய சிறிய பகுதிகளாக உடைத்து அதுல முக்கியமான விடயங்களை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்படி நோட் பண்ணும் போதுதான் நம்மளால இலகுவாக நமக்கு அந்த பொது அறிவை படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இலங்கையின் சீர்திருத்தங்கள், யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக, அதே மாதிரி இலங்கையின் யாப்பு தொடர்பாக, யாப்புல மனித உரிமை தொடர்பாக முக்கியமான விடயங்கள் எது, மனித உரிமை தொடர்பாக எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள், சரிதானே? அதே மாதிரி இலங்கையில மத்திய வங்கி தொடர்பாக, ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை நாணயத்தோட சம்பந்தப்பட்ட மிக பிரதானமும் மத்திய வங்கி. அப்ப மத்திய வங்கி தொடர்பாக ஒரு சில விடயங்கள். அடுத்து இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு, அது சம்பந்தம் மத்திய வங்கி ஆண்டறிக்கையை நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் நோட்டா தந்திருக்காங்க, ஒரே பேஜ்ல வந்திருக்கும். அப்ப அதை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இலங்கையின் பரப்பளவு, இலங்கையின் சனத்தொகை அடர்த்தி, அடுத்து இலங்கையில எவ்வளவு வீதியின் நீளம், எவ்வளவு ஹைவே வீதி இருக்கு, அந்த மாதிரியான விடயங்கள் அது எல்லாமே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து இந்த சனத்தொகை தொடர்பான விடயங்கள். அது இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா சரி, கடந்த முறை உள்ளதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப ரீசெண்டா வந்ததை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தகவல்களை கொஞ்சம் உடைச்சு எடுத்துக்கொள்ளலாம், தெரிஞ்ச விஷயங்களை. இதுல இருந்து நீங்க தகவல்களை தேடணும். இது தகவல்களை நீங்க தேடும் போது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கூடுதலாக ஏற்படும், அதை ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன், நம்மளும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான தகவல்களை, அப்டேட்டான விடயங்களை நாங்க உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், சரிதானே? அப்ப இப்ப நாம வந்து இன்றைக்கு வந்து நீங்க இந்த பொதறி தொடர்பா படிக்கிறப்ப நீங்க கட்டாயம் அதுக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு தலைப்புகளாக போடுங்க. உதாரணத்துக்கு விண்வெளி தகவல்கள்னா விண்வெளி தகவல்கள்னு போடுங்க, அதுக்கு ஒரு 2 பேஜை விடுங்க. அதுல விண்வெளி தொடர்பான முக்கியமான விடயங்கள், சரிதானே? அது தொடர்பா முக்கியமான விடயங்களை நோட் பண்ணி வைங்க. அடுத்து விளையாட்டுல கிரிக்கெட் போட கிரிக்கெட் தொடர்பான முக்கியமான விடயங்கள். அடுத்து கால்பந்துனா கால்பந்து தொடர்பான முக்கியமான விடயங்கள். இப்படி பிரிச்சு கொள்ளுங்க. பிரிச்சு அடுத்து இயற்கை அனர்த்தத்துல இயற்கை அனர்த்தங்கள் போடுங்க, அது தொடர்பான முக்கியமான விடயங்களை அதை கீழே நோட் பண்ணுங்க, சரிதானே? அந்த மாதிரி நோட் பண்ணும்போது நம்ம படிக்கிறதுக்கு இலகுவானதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபைனா ஐக்கிய நாடுகள் சபையை பத்தி மட்டும் தேடி வை, சரியா? அப்ப அந்த மாதிரியான விடயங்களை எடுக்கும்போது யாப்புனா யாப்புல உள்ள முக்கியமான சீர்திருத்தங்கள், எல்லா சீர்திருத்தத்தையும் நீங்க பார்க்க தேவை, முக்கியமான மாற்றம் ஏற்பட சீர்திருத்தத்தை மட்டும்தான் பார்க்கணும்.
அப்படியான விடயங்கள். அந்த மாதிரியான அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு இலகுவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை பத்தின முக்கியமான ஒரு விடயங்களை பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த டியூட் கட்டாயம் நீங்க பொது அறிவு தொடர்பாக டியூட்டை பார்த்து போன்ல பார்த்து எழுதி படிங்க. எழுதி படிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர விதம் அதிகமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக உங்களுக்கு விஷயம் தரேன். இதே அடிப்படையில மத்த எல்லா விடயங்களையும் முக்கியமாக நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? பாருங்க, இப்ப ஐக்கிய நாடுகள் சபைன்றது தெரியும், 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. அப்ப அதெல்லாம் பத்தி உங்களுக்கு அந்த விஷயம் ஹிஸ்டரி எல்லாம் தேவையில்லை. எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1945 அக்டோபர் 24 தான் உருவாக்கப்பட்டது. 1945 அக்டோபர் 24 இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை தினமாகவும் கொண்டாடப்படுது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கம் பாருங்க, உருவாக்கம் நல்லா ஞாபகம். உருவாக்கம் 1945 அக்டோபர் 24 தான் உருவாக்கி இருக்காங்க. அப்ப அது சரி. அடுத்து இதோட தலைமையகம் எங்க இருக்கு? தலைமையகம் நியூயார்க்ல இருக்கு. தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க். நம்ம தலைமையகம் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. பாருங்க. அடுத்து இப்ப உள்ள உறுப்புரிமை நாடுகள் 193 நாடுகள். தற்போது உறுப்புரிமை கொண்டுள்ள நாடுகள் 193 நாடுகள். பாருங்க, அப்ப ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது 1945 அக்டோபர் 24. நீ எங்க தலைமையகம் இருக்குன்னா நியூயார்க்ல. எத்தனை நாடுகள் இருக்குன்னா 193 நாடுகள். இறுதியாக இணைந்த நாடு தென் சூடான். அப்ப 193ஆக இணைந்த நாடு தென் சூடான். இறுதியாக இணைந்த நாடு தென் சூடான். சரிதானே? அடுத்து இதுல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 6 பிரிவுகள் இருக்கு. இந்த ஐக்கிய நாடு சபையில எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 6 பிரிவுகள் இருக்கு. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதாவது பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொது சபை, பாதுகாப்பு சபை, அந்த சமூக பொருளாதார சபை, அடுத்து ஐநா செயலகம், சர்வதேச நீதிமன்றம், பொறுப்பாட்சி மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 6 சபைகள் இருக்கு. 6 பிரிவுகள் இருக்கு. சரிதானே? சம்டைம் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இது அடுத்து தற்போதைய செயலாளர் நாயகம் யாருன்னு? தற்போதைய செயலாளர் நாயகம் அந்தோனியோ குத்தரஸ். அந்தோனியோ குத்தரஸ் இவர் போர்த்துக்கல் நாட்டவர். அது நமக்கு தேவையில்ல. ஆனா அந்தோனியோ குத்தரஸ் இவர் தற்போதைய செயலாளர் நாயகம். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய செயலாளர் நாயகம் யாருன்னா கேள்வி கேட்கலாம் இல்லையா? அவர் சொல்லுவார், யாரு? அந்தோனியோ குத்தரஸ். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வீட்டோ பவர் உள்ள நாடுகள். வீட்டோன்றது ஐக்கிய நாடுகள் சபையினால ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அந்த வீட்டோ பவர் உள்ள 5 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு ஒத்து கொள்ளாட்டியும் அந்த தீர்மானம் என்ன ஆயிரும்னா ரிஜெக்ட் ஆயிரும். அந்த வீட்டோ பவர் உள்ள நாடுகள் 5 நாடுகள் இருக்கு. என்னென்ன நாடுகள்? வீட்டோ பவர். வீட்டோ பவர் உள்ள நாடுகள் இதுக்கு வீட்டோ பவர் இந்தியாவும் ஜப்பானும் இப்பயும் கேட்டுக்கொண்டு எங்களுக்கும் அந்த வீட்டோ பவர் தாங்கன்னு. அப்ப அதுல முதலாவது அமெரிக்கா, 2வது இல்ல இங்கிலாந்து, யூகே, பிரித்தானியான்னு சொல்லுவோம். 3வது பிரான்ஸ், வீட்டோ பவர் உள்ள நாடுகள் யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ். அடுத்து சைனா, ரஷ்யா. இந்த நாடுகளுக்கு தான் என்ன இருக்குன்னா வீட்டோ பவர் இருக்கு. வீட்டோ பவர் உள்ள 5 நாடு. இதெல்லாம் கேள்வியாக கேட்கலாம். ஐக்கிய நாடு சபையோட வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் எதுனா யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா. இதுதான் வீட்டோ பவர் உள்ள நாடுகள். சரிதானே? அடுத்தது இலங்கை. அடுத்தது சரி, இலங்கை இதுல இவ்வளவு விடயங்கள். அடுத்து தொடர்பாக வேணைய விடயங்களை பாப்பமாக இருந்தால் அடுத்ததுல நம்ம இந்த சர்வதேச நீதிமன்றம். ஐக்கிய நாடு சபையின் முக்கியமான ஒரு நிறுவனம் தான் சர்வதேச நீதிமன்றம். இது எங்க இருக்குதுன்னா நெதர்லாந்துல தான் இருக்கு. சர்வதேச நீதிமன்றத்தோட தலைமையகம் நெதர்லாந்துல தான் இருக்கு.
சரியா? அடுத்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஐநா சபையின் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? ஐநா சபையின் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா டோக்கியோல இருக்கு. ஜப்பான் டோக்கியோல இருக்கு. சரியா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐநா சபையின் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா டோக்கியோல இருக்கு. அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக மேலதிகமான விடயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுமா இருந்தா இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் வெப்சைட்டுக்கே போயினால நிறைய விஷயம் தேடிக்கொள்ளலாம். ஆனா அந்த நமக்கு வந்து அவ்வளவு விடயங்கள் தேவைப்படாது. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் தெரிஞ்சா போதும். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1945 அக்டோபர் 24 உருவாக்கப்பட்டது. இல்ல எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்குதுன்னா 193 நாடுகள். சரிதானே? இதோட தலைமையகம் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. இதுல இறுதியாக இணைந்த நாடு என்னது? தென் சூடான். இதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு? 6 பிரிவுகள் இருக்கு. இந்த தற்போதைய செயலாளர் நாயகம் யார்? அந்தோனியோ குத்தரஸ். இல்ல வீட்டோ பவர் எந்தெந்த நாடுகள் இருக்கு? 5 நாடுகளுக்கு இருக்கு. யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா. சரிதானே? இப்ப இந்த விடயங்கள் தெரிஞ்ச இவ்வளவு விடயங்கள் தெரிஞ்சல இப்படித்தான் ஷோர்ட்டா தான் எடுக்கணும். நீங்க இதுக்குன்னு முழுமையான விடயங்களை தேடி எடுக்க போனாலும் ரொம்ப கடினமாக மாறி. இது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான முக்கியமான விடயங்கள். சரிதானே? ஓகே. அடுத்ததா அடுத்தது வந்து இந்த நோபல் பரிசு தொடர்பான விடை. நோபல் பரிசு அடுத்த இவ்வளவு விஷயம் இதுல போது இல்ல வேணுமா இருந்தா மேலதிகமான விடயங்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இப்ப நோபல் பரிசுன்றதுல இப்ப இறுதியாக கொடுக்கப்பட்ட நோபல் பிரைஸை மட்டும்தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இறுதியாக நோபல் பரிசு கிடைச்சது. ஏன்னா அதெல்லாம் பழசெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது. சரியா? ஆல்ஃபிரட் நோபல் அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் இது எத்தனையாம் ஆண்டுனா 1895 தான் ஆரம்பிக்கப்பட்டது. நோபல் பரிசு வழங்குறது எப்ப? 1895 இருந்தா நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. யாருக்கு நினைவாக? ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்றவருக்கு நினைவாக. ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்றவருக்கு நினைவாக தான் என்னன்னா நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. 1895 ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்குறாங்க. சரியா? இது கிட்டத்தட்ட எத்தனை துறைகளுக்கு வழங்குறாங்கன்னா 6 துறைகளுக்கு வழங்குறாங்க. இது கூட ஒரு கேள்வியால வந்துருச்சு. 6 துறைகள் மருத்துவம், பௌதிகவியல், ரசாயனவியல், சமாதானம், இலக்கியம், பொருளாதாரம். ஓகேவா? என்னென்ன துறைகள்லாம் திரும்ப சொல்றேன். மருத்துவம், ரசாயனவியல், பௌதிகவியல், பௌதிகவியல், சமாதானம், இலக்கியம், பொருளாதாரம். சரியா? சமாதானம், இலக்கியம், பொருளாதாரம். இதுல அதிகமா கேட்கப்படுறது எதுனா சமாதானத்துக்கான நோபல் பிரைஸையும், சரியா, சமாதானத்துக்கான நோபல் பிரைஸையும் அதே போல இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ்னா அதிகமாக உங்களோட எக்ஸாம்ல கேள்வியா கேட்பாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசு வந்து 6 துறைகளுக்கு வழங்கப்படுது. 1895 இருந்து ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்ற நினைவுக்காக என்னென்ன துறைகள்னா சமாதானம், மருத்துவம், ரசாயனவியல், பௌதிகவியல், சமாதானம், இலக்கியம், பொருளாதாரம். இதுல வந்து பெரும்பாலும் கேட்கப்படுறது என்ன? சமாதானத்துக்கானது. அப்ப இந்த 2025 ஆண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கிடைச்சுன்னா சொல்லுங்க பாப்பா, யாருக்கா தெரிஞ்சா? மரியா கொரினா மச்சோடா அப்படின்றவங்களுக்கு கிடைச்சு. அவங்க வந்து என்னன்னா வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? மரியா கொரினா மச்சோடா. கொரினா மச்சோடா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த 2025 ஆண்டுக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சது. சரிதானே?
ஓகேவா? அப்ப இந்த மாதிரி முக்கியமான இதுல நோபல் பிரைஸ் தொடர்பாக இவ்வளவு போதும். இதுல நிறைய பேர் நம்ம அது நிறைய விஷயங்கள் இதுல பார்க்க தேவையில்ல. இப்படியான விடயங்கள், முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப ரொம்ப நேரம் ஆகிட்டு. அப்ப இந்த மாதிரி தான் பொது அறிவு வினாக்களை தேடும்போது இப்படி தேடுங்க. அதே மாதிரி இது நோபல் பரிசு மாதிரி இன்னொன்னு இருக்கு. ஒஸ்கார் விருது தொடர்பாகவும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விருதுகள்ல நோபல் பரிசையும் ஒஸ்கார் விருதையும் கட்டாயம் பாருங்க. அது தொடர்பாக கேட்கலாம். அதே மாதிரி அந்த இலக்கியத்துக்காக கொடுக்குற புக்கர் பரிசு அப்படின்ற ஒன்று இருக்கு விருதுல. சரிதானே? வேற விடயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. அப்ப இவ்வளவுத்தோட இன்றைய வகுப்பை முடிச்சு போகணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் தான் இது தொடர்பாக பார்க்க வேண்டியது. இது தொடர்பாக மேலதிகமான விடயங்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். ஓகே.